ரைசலாட் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய நாளிலே கர்த்தர் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று. ஏன் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பேதுரு நிருபம் எழுதும் பொழுது அங்கே எழுதுகிறார், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ நாம் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது அவருடைய சீஷராக அழைத்திருக்கிறார். அந்த சீஷர் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது, அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது தான் அதை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து நம் மேலே வைத்திருக்கிற அன்பு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அதே அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். இந்த அன்பு பிறருக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்யாது, பொறாமை கொள்ளாது, பிறருக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் நடப்பிக்காது. ஆகவே நாம் இந்த அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து மகிமைப்படுவார். அதே வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே நாம் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய அந்த அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.